காட் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா Hyundai Santro. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2012 மாடல். இந்த வண்டியில் வந்து ஒரு ஃப்ளட்டில் போய் ப்ராப்ளம் ஆன வண்டி தான். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஃப்ளட்டில் போன வண்டிகளை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 3 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏ, அதேமாதிரி பி, சின்னு பிரிச்சிருக்காங்க. ஏவோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். பியோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. சி இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு முழுகிறதா வந்து பார்த்தீங்கன்னா சி பொசிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டி தண்ணியில் ஃப்ளட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பி பொசிஷன் தான். இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேஷ்போர்டு வரைக்கும் ஒரு தண்ணி ஏறிட்டு இருக்கு. இதோட மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்லேயே இருக்கு பாருங்க. இந்த டேஷ்போர்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி ஏறிக்கிறதுனால இது ஒரு பி பொசிஷன் தான். இதுக்கு என்னென்ன வேலை பார்க்கணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி போனீங்கன்னா அங்கே ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். ஏன்னா ஒரு திருப்பி நீங்கள் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் அதில் வரக்கூடாதுன்றதுனால அவங்க சில பார்ட்ஸுங்க எல்லாமே மாற்றுவாங்க. ஆனால் எப்போவுமே கம்பெனின்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு பொருளும் அவங்க ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணுறது தான் அது கம்பெனியோட ஒர்க்கு. வெளியே நம்ம பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட மாடல், இந்த வண்டியோட ரேட்டு, இந்த வண்டியோட பொருளுங்களோட விலை இதெல்லாம் வந்து நீங்கள் பொறுத்து வண்டியோட கஸ்டமரோட எக்கனாமிக்கை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே வந்து அதுக்கேற்ற மாதிரி வேலை பார்ப்போம். அதுதான் இப்போ கம்பெனிக்கும் வெளியே உள்ள வித்தியாசம். இந்த வண்டியில் என்னென்ன ஒர்க்கை நான் ஃபஸ்ட்டு பண்ணணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே தண்ணியில் முழுகிற வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் வரைக்கும் நீங்கள் அந்த வண்டியை எந்த ஒரு டிஸ்டர்பாக பண்ணாதீங்க. ஏன்னா உள்ளே இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகும். இப்போ இது உள்ளவும் எவ்வளோ தண்ணி உள்ளே போய் எல்லாமே ட்ரை ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ராலிக்கு உள்ள சிலிண்டருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஏறிட்டு இருக்கும். இப்போ ப்ளக் உள்ள நான் தண்ணி ஏறிக்கா செக் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் டேங்க் தான். ஃபியூல் டேங்க்கில் எவ்வளோ வரைக்கும் தண்ணி மிஸ் ஆகிருக்கு நான் செக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதோட டேங்க் யூனிட்டை ரிமூவ் பண்ணனா சீட்டை தான் நான் ஃபோல்ட் பண்ணோம். இந்த சீட்டை ஃபோல்ட் பண்ணி டேங்க்கை நான் உள்ள ஃப்ளோட்டை செக் பண்ணுறேன். இதில் ஃபியூலில் பாருங்கள் இல்லை ட்ராப்பாக இருக்குதுலாம் தண்ணி தான். ஏன்னா இதில் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக தெரியல கேமராவில். இந்த சாண்ட்ரோட ஃபியூல் டேங்க் யூனிட்டை நான் க்ளீன் பண்ணிட்டேன். இது ஃபுல்லாக நான் இப்போ ட்ரை பண்ணுறேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் இல்லை வாட்டர் மிஸ் ஆயிடுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரோட டென்சிட்டி அதிகம். அதனால் அது வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிடும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே நான் பெட்ரோல் வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். இதோட ஃபியூல் டேங்க்கில் மிஸ் ஆன தண்ணிங்கெல்லாம் வந்து பாருங்கள். அதேமாதிரி டேங்கை பாருங்கள் க்ளீன் பண்ணிவிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு ஓப்பன் டேங்க் மேலேயே வைக்கிறதுனால ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா ஒரு ஃபியூல் பம்பும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் டேங்கை க்ளீன் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இப்போ இந்த ஃபியூல் டேங்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் க்ளீன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினில் இருக்கிற ஹைட்ராலிக் லாக்கம் தான் நான் எடுக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செல்ஃபோன் நான் இப்போ ட்ரை பண்ணல. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 50 கியரில் போட்டுறேன். போட்டு வண்டியை புஷ் பண்ணுறேன். புஷ் பண்ணி தள்ளும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வெளியே வருதா நான் செக் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதோட உள்ள சேம்பரில் இருக்கிற தண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதோட சேம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி 1 லிட்டர் தண்ணி அவ்வளோலாம் இருக்காது. இதோட ஒரு 50 ml 25 ml அவ்வளோதான் இருக்கும். அந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் ஆகும்போது உங்களுக்கு கனெக்டர் பெண்ட் ஆகுறதுலாம். இப்போ இதில் இருக்கிற வாட்டர்லாம் நான் இப்போ எடுத்துட்டேன். இப்போ ப்ளக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் க்ளீனரில் தான் நான் க்ளீன் பண்ணுறேன். க்ளீன் பண்ணி ப்ளக்கை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அதிகபட்சம் வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80% வண்டி கண்ட்ரோல் மாடியில் வந்து இன்ஜினோட கண்ட்ரோல் மாடியில் லெஃப்ட் சைடில் தான் வரும். ஆனால் லெஃப்ட் சைடில் வந்து சில வண்டிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஒரு வண்டி கிராஷ் ஆகும்போது சேஃப்டியாக இருக்கணுன்றதுனால இந்த மாதிரி கொடுப்பாங்க. சில வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டு வேணுன்றதுனால இன்ஜின் ரூம்லேயும் கொடுப்பாங்க. இன்ஜினோட சிஸ்டத்துலேயும் ஈஸியாக உங்களுக்கு ஃபால்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் சைடும் கொடுப்பாங்க. ஆனால் இந்த வண்டியோட கண்ட்ரோல் மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேஷ்போர்டு கீழே இருக்குது. இந்த கண்ட்ரோல் மாடியில் இப்போ நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே ஒரு தண்ணியில் போயிடுச்சுனாவே அந்த எலக்ட்ரிக்கல் சாக்கெட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்கஸ் வரும். இது பாருங்கள், இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் கழட்டி க்ளீன் பண்ணோம். இதில் எல்லாமே கரெக்டாக க்ளீன் பண்ணும்போது தான் அந்த கண்டினியூட்டி கரெக்டாக வரும். இல்லைன்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் கொஞ்சம் கொஞ்சமாக ரஸ்ட் ஆகி போயிடும். ஏன்னா ஒரு சால்ட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காப்பரில் ஈஸியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஸ்ட் ஆகிடும். இதெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ECM வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் கொடுப்பாங்க. அந்த ECM வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ECM வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் கம்மி. ஏன்னா மற்ற ECMல வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ரப்பர் பேஸ்ட் இருக்கும். அந்த பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி உள்ளே வராமல் இருக்கும்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ப்ரொடக்ஷன் கம்மியான ஓல்டு டைப்னால இந்த ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்குது. இப்போ இது உள்ளே எவ்வளோ தண்ணி போயிருக்கு பாருங்கள். எப்போவுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இதில் வர பவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துக்கும் போவோம். ஏன்னா ஒரு இசிஎம்லேருந்து எதுக்கு இந்த மாதிரி இசிஎம் ஷார்ட் ஆகுதுன்னா, ஒரு இசிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற சென்சாருக்கு 5 வோல்ட் 3 வோல்ட் அந்த மாதிரி தான் சப்ளை கொடுக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இசிஎம்க்கு மெயின் வோல்ட் 12 வோல்ட் வரும். இந்த 12 வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா அது கம்மி பண்ணி ரெசிஸ்டன்ஸ் பண்ணி உங்களுக்கு கம்மி பண்ணிட்டு தான் அது வந்து பார்த்திங்கன்னா 3 வோல்ட் 5 வோல்ட் கொடுக்கும். அந்த மாதிரி இது ஷார்ட் ஆகும்போது அந்த 12 வோல்ட் டேரெக்டாக போகும்போது தான் இந்த மாதிரி இசிஎம் போர்டு எல்லாமே ஷார்ட் ஆகுது. இதே மாதிரி இந்த இசிஎம்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்கன்னா எலக்ட்ரிக்கல் க்ளீனர் தான் நீங்கள் பண்ணோம். ரஸ்ட் ஆஃப் வச்சு நீங்கள் எப்போவுமே க்ளீன் பண்ணாதீங்க. அப்படி க்ளீன் பண்ணால் அதில் இன்னும் வந்து க்ளீன் ஆகாது. இப்போ நான் இந்த எலக்ட்ரிக்கல் க்ளீனர் தான் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா நான் க்ளீன் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ட்ரையல் தான் போட்டி பார்க்குறேன். இதில் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நான் இதை விடுறேன், இல்லைனா இதை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். எப்போவுமே ஃப்ளட்டில் நீங்கள் விடும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ரொம்ப நாள் அதை டிலே பண்ணிட்டீங்கன்னாவே வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் வரும். இதில் கம்பிலாம் வந்து பார்த்திங்கன்னா வீக் ஆகிடுச்சு பாருங்கள். வீக் ஆகிடுச்சுனாவே வந்து பார்த்திங்கன்னா அதோட கண்டினியூட்டி போயிடும். இப்போ நான் இது ஒரு வாட்டி டெஸ்ட் ட்ரையல் பண்ணி பார்க்குறேன். இந்த சாண்ட்ரோட ஜிங்க்கு கீ ப்ரோக்ராமும் அதேமாதிரி இசிஎம்மும் வந்து பார்த்திங்கன்னா நான் பேர் பண்ணி இப்போ எடுத்துன்னு வந்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் இசிஎம் தான் நான் இப்போ வாங்கியிருக்கேன். இது இசிஎம் பண்ணுறவங்களோட நேமு. ஃப்ரெண்ட்ஸ், இதில் இந்த பழைய இசிஎம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி உள்ளே போனதுனால உள்ள ஃபங்கஸ் வந்துருச்சு. அதனால உள்ள வந்து பார்த்திங்கன்னா இசிஎம் சப்போர்ட் வரல. இப்போ இந்த இசிஎம் நான் சேஞ்ச் பண்ணுறேன். கூட வந்து பார்த்திங்கன்னா இக்னிஷன் காயிலையும் உள்ள தண்ணி போயிருக்கனால அது இக்னிஷன் காயில வந்து பார்த்திங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணுறேன். அதேமாதிரி ஒரு ஃப்ளட்டில் போன வண்டியில் ப்ரொசீஜராக வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயில் ஃபில்டர் அதேமாதிரி கியர் பாக்ஸ் ஆயில் கூலண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ இதில் சேஞ்ச் பண்ணுறேன். ஃபியூல் டேங்கில் இருக்கிற மோட்டர் யூனிட்டில் எல்லாமே நான் இப்போ செக் பண்ணி க்ளீன் பண்ணி போட்டேன். இப்போ இதுக்கப்புறம் இந்த ஒர்க்கெல்லாம் நான் ஃபினிஷ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாண்ட்ரோ ஜிங்கோட இன்ஜின் ஆயில் பாருங்கள். இன்ஜின் ஆயிலில் தண்ணி கலந்துச்சுனாவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மில்கி ஷேக் ஆகிடும். இப்போ கியர் பாக்ஸ் ஆயிலை வந்து பார்த்திங்கன்னா நான் ரிமூவ் பண்ணுறேன். கியர் பாக்ஸ்லேயும் ஃபுல்லாக தண்ணி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே ஃப்ளட்டில் போகிற வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயிலும் சேஞ்ச் பண்ணோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது உள்ளவும் தண்ணி போயிடுச்சுன்னா அதே நீங்கள் தண்ணியோடு ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக சீஸ் ஆகிடும் இன்ஜின். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாண்ட்ரோ வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒர்க்கும் நான் முடிச்சிட்டேன். இப்போ நான் இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணுங்க சார். ஃப்ரெண்ட்ஸ், இதோட கம்ப்ரஸர் லெவல் வரைக்கும் தண்ணி போனதுனால அந்த கம்ப்ரஸரோட நாய்ஸும் வருது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த Hyundai சாண்ட்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட் ஓவர் ஒர்க்கு தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.